இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் நம்முடைய எல்லா சந்ததிகளுக்கும் 1000 தலைமுறைக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நம்மளை நிரப்புவாராக. அல்லேலூயா. சரி, ஓகே, நீ வசனத்தை பார்க்கலாம். 1 Corinthians 2:9 ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். கர்த்தர் நமக்கு ஒரு ஆயத்தத்தை வச்சிருக்காங்க, நமக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அதை தயவு செய்து விசுவாசிகள் ரொம்ப ஞானமா அறியணும். கர்த்தாவே, எனக்கு நீங்க என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க, இதை நம்ம அறிந்து கொண்டோம்னால் வாழ்க்கை ரொம்ப சூட்சமா இருக்கும். அப்ப தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வந்தவைகள் நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி? அழகா சொல்லுது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் வரும். அதான் அழகா சங்கீதக்காரர் மறுபடியும் சொல்லுகிறார், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. தேவன் நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை மகா பெரியதுங்க. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அழகானது, சமாதானமானது, நிறைவானது, குறைவே இல்லாதது. இன்னும் பாருங்க, சங்கீதக்காரன் ஏன் இந்த சங்கீதத்தை அழகா எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, அவர் சாதாரணமா ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்போ அவர் தேவனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இசைக்கருவினால் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் திடீர்னு ஆண்டவர் அழைக்கிறார், அபிஷேகம் பண்றார், அவரை ராஜாவாக்குறார். இது கட்டாயம் தாவீதுக்கு தெரியவே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு உங்க நிலைமை சாதாரணமா இருக்கலாம். அதான் சொல்ற, ஆகாதன்று தள்ளின கலை தலைக்கு மூலக்கலை ஆயிற்று. மனுஷனால அற்பமா எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதையே கர்த்தர் தேடி வருகிறார். தேடி வந்து அவர் நினைச்சார், ராஜாவா அபிஷேகம் பண்ணி வைத்தார். இன்னைக்கு நீங்க ஆகாதன்று தள்ளின கல்லாய் கிடக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் கிடக்கலாம். ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளை தேடி வர்றது கர்த்தர், நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர் கர்த்தர். அதை கண்டுபிடிக்கிறதா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. தேவன் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு என்ன ஊழியம், என்ன வாழ்க்கை, என்ன பிசினஸ், என் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள், எவ்வளவு பெரிய நன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, வாழ்க்கை அற்பமா இருக்கலாம். சில வச்சுக்கலாம், என் வாழ்க்கையே அற்பமா இருக்குங்க, அற்பமான வாழ்க்கை, எல்லாரையும் நான் அற்பமா நினைக்கிறேங்க, அற்பமா நான் தள்ளப்படுகிறேன். வாழ்க்கை அற்பமா இருக்கலாங்க. சில நேரத்துல அற்பமான ஒரு பாதையில கடந்து வருகிற மாதிரி இருக்கும். அதை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தெய்வம் மேல நம்ம கூட இருக்கிறார். இச்சிறியர்ல ஒருவரையும் அற்பமா எண்ணாதே. இந்த உலகத்துல யாரையும் அற்பமா எண்ணக்கூடாதுன்னு கடவுளுடைய வார்த்தை. ஏன்னா நினைச்சாருன்னா, ஒரு செகண்ட் தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா அதை எவராலையும் தடுக்க முடியாதுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இன்னைக்கு எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. தேவன் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன், சிங்காசனத்தில் வைக்கிற தேவன், புழுதியில கிடக்கிற நம்மளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு கூட வைக்கிற தேவன். கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்காரு. மனுஷன் நினைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது ஒரு சுக்குக்கும் உதவாது. கர்த்தர் நம்மளை நினைக்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின வகையில விட்டு நீங்க வழி நிக்கிறீங்களா? ஒரு செகண்ட் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. எத்தனையோ பழைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், அவர்கள் தடம் புரண்டு நிற்கும் போது மன்னிப்பு கேட்கிறார்கள். கர்த்தாவே என்ன மன்னியும், கர்த்தாவே ஒரு வருஷம் இனிமேல் இரக்கமாயிருந்து சொன்ன உடனே தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு. ஏசப்படத்துல திரளான மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்க தயவு உள்ள தேவன். இன்னைக்கு நம்மளை எல்லாத்தையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கி மறுபடியும் அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வருவாராக. ஒரு நாளும் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஏசப்பா இன்னைக்கு ஒன்ன புறம்பே தள்ள மாட்டார். அவரை நோக்கி பாருங்க, மறுபடியும் உங்களை பிரகாசிக்க செய்வாராக. ஒரு அலையில சொல்லுவோமா? அதனால தேவன் உண்டு பண்ணின நன்மைக்குள் வருவோம். அவர் உண்டு பண்ணின நன்மை அழகா சொல்லுது, மனுபுத்திரருக்கு முன்பாக, அந்த உலகத்துக்கு முன்பாக அது பெரிய நன்மை. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. இந்த பைபிள் சொல்லிட்டு இருந்த நேரமே பார்த்தாது. அவருடைய பக்தர்களுக்கு தேவன் அழகான நன்மையாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குவார். இன்னும் சொல்ல, ரெட்டிப்பான நம்பிக்கையுள்ள சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையினால் நான் உங்களை என்ன செய்வேன், நிரப்புவேன். இப்படி பல நன்மைகள் தேவ சமூகத்தில் இருக்கு. இன்னைக்கு கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணின, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஊழியத்துக்குள்ள, அந்த வாழ்க்கைக்குள்ள, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள, அந்த இடத்துக்கு வாங்க. முடிவு சம்பூர்ணமா இருக்கும். மகாபெரிய நன்மை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.